அப்பா அப்பா சுஜி அப்பா. தம்பி சொல்லுங்க தம்பி. காலேஜ்லாம் முடிய போகுது. அடுத்து என்னப்பா, வேலைக்கு எதுவும் போக போறீங்களா? ஆமாங்கப்பா, வேலைக்கு தான் அடுத்து போகணும். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. ஏங்கிட்டியா? என்ன விஷயம்ப்பா, சொல்லுங்க. அப்பா, கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருங்கப்பா. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், டென்ஷன் ஆகாதீங்க. சுஜி இருக்காளப்பா, எங்கள் கிளாஸில் கார்த்திக்னு ஒரு பையன் இருக்கான். கார்த்திக்கும் சுஜியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்கப்பா. அப்பா, கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்கப்பா. நீங்கள் பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ள சுச்சிக்கு பிடிக்கல. ஆனால் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவள் ஒத்துக்கிட்டா. இப்போது ஒரே அழுகையாக இருக்கா. இப்போ நினச்சி பாருங்கப்பா, அவளோட சந்தோஷம் தான் முக்கியம். கடைசியில் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவள் அழுதா அது நல்லா இருக்காதுல்லப்பா. என்கிட்ட ஒரு வார்த்தை சுஜி சொல்லியிருந்தா மாப்பிள்ளை விட்டு வர வேணாம்னு சொல்லியிருப்பேன்பா. இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல. மாப்பிள்ளையை விட்டு வர வேணாம்னு சொல்லிடுறேன். நீங்க சொல்ற பையன் யாரு என்னன்னு விவரமா சொல்லுங்க. அவங்க வீட்டுல கையில காலில் விழுந்தாவது சுஜிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ப்பா. அப்பா, வருத்தப்படாதீங்கப்பா. நீங்கள் அப்பா மாதிரி நீங்கள் அழுகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அழாதீங்கப்பா. நமக்கு சுஜி தான்ப்பா முக்கியம். அப்பா, இன்னும் ஒரு மாதத்துக்கு கல்யாண பேச்செல்லாம் எடுக்காதீங்கப்பா. எங்களுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிடும். நாங்கள் எல்லாரும் நல்லா போயிட்டு ஒர்க் பண்ணுறோம்ப்பா. அதுக்கப்புறம் நல்லபடியாக நல்ல ஊரை மெச்சிக்கிற மாதிரி சுஜிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ப்பா. சரிப்பா, நீ சொல்லிட்டீல, நான் கேக்குறேன்ப்பா. நான் வரேன்ப்பா. சரிங்கப்பா, போயிட்டு வாங்கப்பா. வயிறு வலிக்குது. தங்க பொண்டாட்டி. எங்க கோச்சுக்காதீங்க, என்னால எந்திரிக்க முடியல. ஏய் ஏய் ஏய், உட்காரு. எந்திரிக்க கூடாது யார் வந்தாலும், சரியா? பத்திரமா இருக்கணும். ரூம்ல தனியா இருக்காத. நீ எப்போதுமே ஹால்லேயே இரு. அப்பதான் ஆயா அம்மா எல்லாரும் பார்த்துப்பாங்க, சரியா? ம், சரிங்க. நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். அம்முக்குட்டி, டைம் ஆச்சு, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க. தங்கமயிலு, அப்பா போயிட்டு வரேன். அம்மாவை உதைக்காம பத்திரமா உள்ள இருங்க. எங்க போங்க. என் பொண்ணு வந்தா தாண்டி எனக்கு சந்தோஷமே. ஆ, சரிதான் போங்க. எனக்கு என் பையன் தான் வருவான். நீங்க வேணா பாருங்க. சரி சரி, டைம் ஆச்சு, கிளம்புங்க. சரி, வரேன். என்ன, உங்க அப்பா இருக்கும்போது உதைக்கவே இல்லை, அப்பா போனதுக்கு அப்புறம் உதைக்கிற? அப்போ நீ பொண்ணு தான், நான் உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி. ஒதிக்காதடா, அப்பா கிட்ட சொல்லுவேன். பார்த்தாலே எனக்கு அப்படி கடுப்பா எப்படி எரியுது. அவன் கொஞ்சறதும் இவன் மிஞ்சறதும். இப்ப பாரு நடிப்பை போடணும், பல்ல கட்டிக்கிட்டே போகணும், அப்பதான் வாங்கி குடிப்பா. அம்மாடி மருமோல அத்தை, வாங்க உட்காருங்க. எம்மாடி, டா உனக்கு மாம்பழ ஜூஸ் போட்டு கொண்டுட்டு வந்திருக்கேன். என் பேரப்பிள்ள வயிற்றுல இருக்குல்ல, நல்லா கொழுக்கு முழுக்குன்னு மாம்பழம் மாதிரி வளரணும். அதுக்கு தான் அந்த ஜூஸ் எடுத்து குடி. அத்தை, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? என்கிட்ட சொல்லியிருந்தா நானே போட்டு குடிச்சிருப்பேன். ரொம்ப நன்றி. அது சரி, நான் என் பேரப்பிள்ளைக்கு ஆசையா போட்டு கொண்டு வந்திருக்கேன். இங்க பாரு, சீக்கிரம் வந்து அந்த சில்லு போவாங்களே குடி. 2 இடம் ஐஸ் கட்டியே போட்டேன். கேப்ப மாதிரி வந்துட்டா. எத்த வாக்க வந்து உட்காருத்த, சோறு போட்டு வரட்டா, சாப்பிடுறியா? ஏண்டி அருவு கட்ட கேப்ப மாதிரி 2 பிள்ளைக்கு தாய் ஆயிட்டியே, கொஞ்சமாவது கூறு இருக்குதா? ஏண்டி அவன்கிட்ட போயிட்டு மாம்பழ ஜூஸை கொடுக்குறியே? ஏண்டி வயிற்று கடுப்பு எதுவும் சூட்டை கிளப்பி விட்டுருச்சுன்னா என்னடி பண்றது? பாட்டி, அத்தை ஆசையா போட்டுட்டு வந்திருக்காங்க. தயவு பண்ணி திட்டாதீங்க பாட்டி. ஏதோ திட்டத்தோட தான் போட்டு வந்த மாதிரி இருக்குது. இந்த கேன சிறுக்கி உனக்கு அவ்வளோ ஆசையா கவனிக்கிறத நினைச்சாதான் எனக்கு சந்தேகம் மேல சந்தேகம் வருது. ஐயோ, இந்த மாமியாருக்கு தொல்லை தாங்க. இந்த கிழட்டு மூதேவி எங்கிட்ட இருந்து தான் வரும்னே தெரியலையே. ஒவ்வொரு தடவையும் இப்படி காப்பாத்திட்டே இருக்கிறாளையே மூதேவி, கெடுத்து விட்டவ. கேன சிறுக்கி கீழே குடிச்சுக்கிட்டு என்ன மாணவர கொண்டா, இப்படி நான் குடிக்கிறேன். எத்தா இந்தா குடித்த, ஆசையா போட்டுட்டு வந்தேன். நீ குடிச்சா என்ன, அவ குடிச்சா என்ன? குடிங்க, நான் போயிட்டு மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு ரெடி பண்றேன். பிள்ளைங்களாம் வந்துடும். இந்தாத்தா குடித்த. அங்க வச்சுட்டு போ, போய் சோத்தாக்கு போ. எனக்குனே வந்து வாச்சிட்டாளாட்டுக்கு இந்த கிளவி. இவ காடு போற வரைக்கும் இந்த வீட்டுல எனக்கு நிம்மதியே கிடையாது. அம்மாடியே, இப்போ உடம்பு எப்படிமா இருக்குது? சாப்பிட்டியா? வாந்தி ஏதும் வருதா? இந்த கிளவி வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுறான்னு பாருங்களேன். வாந்தி வருதா பேதி வருதான்னு கேட்டுட்டு இருக்கா. பேத்திக்கிட்ட போயிட்டு அப்பத்தா வாமிட்லாம் வரல அப்பத்தா, ஆனா அடிக்கடி அடி வயிறு ரொம்ப வலிக்குது அப்பத்தா. அம்மாடியே, கொஞ்சம் சீரகத்தெல்லாம் தட்டி போட்டு பனங்கற்கண்டு போட்டு கொஞ்சோண்டு சூப்பு மாதிரி வச்சு எடுத்துட்டு வரேன், குடிமா. அடி வயிறு வலிக்காது, சரியா? சரிங்க அப்பத்தா. இப்ப நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த கேடு கட்ட சிறுக்கி மாம்பழ ஜூஸ்
ஜூஸோ இல்லை எலுமிச்சம்பழ ஜூஸோ இல்லை இந்த மாதிரி அந்த அது பேர் என்ன அந்த முள்ளு முள்ளாக இருக்குமே. அண்ணாச்சி அண்ணாச்சி பப்பாளி இதெல்லாம் கொண்டுட்டு வந்தால் குடிக்காதடி. அவள் எதோ கேடு கட்டவ தெரியாமல் கொண்டு வந்துடுவா. நீ வந்து பிள்ளைக்கு எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து குடிக்கணும். அவள் கொடுக்குறான்னு வாங்கி குடிச்சு போடாதம்மா. அடி நக்கி நார வைக்க அழகி இதையும் சொல்லிவிட்டாளா? அடுத்து நானும் அந்த ஜூஸ் தான் கொடுக்கலான்னு இருந்தேன். போச்சு, இனிமேல் ஜூஸில் வேலையை காட்ட முடியாது, வேற எதாவது காட்டலாம். அடக்காமா ஜூமா, இந்த கிளவி இருக்கும்போது நம்ம அந்த வீட்டில் வாழ முடியாது போலையே. உட்காருங்க அப்பத்தா, ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? ஏதாவது ஆசையாக இருந்தால் கேட்டு போடுமா, வாயை திறந்து. மனசுக்குள்ளேயே வச்சிருக்காத, பாட்டி வாங்கி தரேன்னா. அப்பத்தா அதெல்லாம் உங்கள் பேரே வேணான்னு சொல்லு நிறைய வாங்கிட்டு வர்றாரு. அதுவே சாப்பிட முடியல அப்பத்தா. சரிம்மா. எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு இந்த வருஷம் நல்லபடியா. இதெல்லாம் வித்து தம்பிக்கு ஒரு கிளினிக் வச்சு கொடுத்துரும் டாக்டர் ஆனோனையும். ஐயோ இவங்களா இப்படியே திரும்பி பக்கமா ஓடிடலாம். மாதிரி போயிட்டு இருக்க, இங்க பாரு. அப்புறம் உன் வீட்டுல வந்து உட்காந்துருவேன் பாத்துக்க. ஐயோ அது சரி. ஏங்க என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? எதுக்குங்க என்னை சுத்தி சுத்தி பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்றீங்க? ஒரு பொண்ணோட மனசு உனக்கு தெரியல, நான் உன்னை காதலிக்கிறேன்யா. என்னங்க எனக்கு இந்த காதெல்லாம் செட் ஆகாதுங்க. நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, எனக்கு என் தம்பி தான் எல்லாமேன்னு. என்னையா மறுபடியும் தம்பிங்கிற? எனக்கு மட்டும் உன் தம்பி மேல அக்கறை இல்லையா? உன் தம்பிக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு தெரியும். உன் தம்பி யாரை விரும்புறான்னு தெரியுமா? என்னங்க சொல்றீங்க? என் தம்பி காதலிக்கிறானா? ஏங்க இந்த மாதிரிலாம் வெளியில விஷயத்த சொல்லிட்டு இருக்காதீங்க, அவன் டாக்டர் ஆக போறவன். அட போயா, உன் தம்பி என்ன ஊர் சுத்துறானா சொன்னேன்? அவனுக்கு ஏதோ காதல் ஆசை இருக்குன்னு தான் சொல்ல வரேன். முழுசா கேட்காம ஏயா நீ வேற? இங்க பாரு, நீ இப்ப என்ன சொல்ற முடிவா? எனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா மாட்டியா? என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், நீ தான் மறைக்கிற. இங்க பாரியா சிலுவ, அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரே விஷயம் தான் சொல்றேன். உன் தம்பி உனக்கு மட்டும் முக்கியம் இல்லை, எனக்கும் முக்கியம் தான். தாய் இல்லாத புள்ள. நான் வந்ததுக்கு அப்புறம் அவனை தாய்க்கு தாயை நல்லா பாத்துக்குவேன். என் கூட தான் கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு தெரியாதா? இங்க பாரு, நீ உண்மையாலுமே என்ன கண்ணாலும் கட்டிக்குவேன் அப்படின்னா நாளைக்கு சர்ச்சுக்கு பின்னாடி வந்து நிக்கிற. இல்லை அப்படின்னா போ. என்னங்க ஏங்க என்ன போட்டு குழப்புறீங்க? என்னால எங்கேயும் வர முடியாதுங்க. என் தம்பி எல்லாம் காதலிக்க மாட்டான், எனக்கு நல்லாவே தெரியும். யோ என்ன நீ ஏன் சும்மா என் தம்பிங்கிற? நான் சொல்றது நீ நம்பலையா? நானும் ஏதோ ஒண்ணுல ரெண்டுல உண்மையாவே சொல்லுவேன். நாளைக்கு தேவனுடைய சபை சர்ச்சுக்கு பின்னாடி வந்துரு, சரியா? நாளைக்கு உன் தம்பி காதலிக்கிற பொண்ணை நான் கூட்டிட்டு வந்து காட்டுறேன், அப்ப நீ நம்பு, சரியா? அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி நீ என்னை கட்டிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் சர்ச்சுக்கு பின்னாடி வா, சரியா? அப்படி இருந்தால் நான் அந்த பொண்ணை காட்டுறேன், இல்லைன்னா வரமாட்டேன். நீ சர்ச்சுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா என் மேலே உனக்கு காதல் இருக்குன்னு அர்த்தம். வரட்டா? ஏங்க என்னங்க அப்பப்போ வந்து ஏதாவது குழப்பிக்கிட்டு போறீங்க? ஏங்க நில்லுங்க. அட போயா, நீ தேட மாட்டேன். நீ சர்ச்சுக்கு வந்துரு நாளைக்கு. தம்பி காதலிக்கிறானா? அன்னைக்கிட்ட மறைச்சிட்டான் பாரு. புள்ளையே ஒழுங்கா அடக்கி வளர்க்குறனா வள, இல்ல அப்படின்னா வச்சுக்க ரெண்டு பேத்தையும் விட்டுட்டு நான் எங்கேயாவது போயிட வேண்டிய கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு. இங்க பாரு, சும்மா வந்து என்கிட்ட ஏறாத. நீ தானே பெத்திரு, வந்தவனு கேளுங்க, சரியா? சும்மா எதுக்கு எடுத்த ஆளு என்னைய பிடிச்சி நோண்டுறது. வரட்டும், இன்னைக்கு நான் பேசிக்கிறேன். இங்க எதுவா இருந்தாலும் அவன் வந்தவனே நேர்ல பேசுங்க. சும்மா என்கிட்ட என்னைய தூண்டுட்டு என்கிட்டயே வம்புக்கு வரத வேண்டியது. பாத்தியா, அவ ஒரு மார்க்கமா தான் திரியிறா. என்ன ரெண்டு ஆமையும் நவுந்துகிட்டு இருக்குது ஹால்ல? பிரச்சனையா இருக்குமோ? சமாளிப்போம். மம்மி இங்க பாரு, வாய மூடு. மம்மின்னு சொல்லி தான் தண்ணி ஆக்கி வச்சிருக்க என்னைய. வாட்டு மம்மி, நீயா? என் தாய் குழந்தை, ஏன் என்கிட்ட கோவத்தை காட்டுற? அடி செருப்பால, எவன் கூட போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு ஊர் சுத்திட்டு வரியா? உங்க அப்பா வந்து என்கிட்ட எகுறான். எந்த ஜூஸ் கடையில் நின்று எவன் கூட நின்று ஜூஸ் குடிச்ச சொல்லுடி. என்ன சந்தேகமானு கேக்குறேன். பார் ஜெனி, சந்தேகத்துல தானே கேக்குறாங்க, வாயை திறந்து சொல்லு. ஓ அப்ப என் மேல உங்களுக்கு முழுசா சந்தேகம் வந்துச்சு, அப்படித்தானே? ஏ ஆமாடி, சந்தேகத்துல தான் கேட்டுட்டு இருக்கேன். வாயை திறந்து பதில் சொல்லாம என்னென்னவோ பேசிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லதா போச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஃபைனல் இயரு, இன்னும் 10 நாள்ல எனக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சு போயிடும். நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன், சம்பாரிச்சு உங்ககிட்ட கொடுக்கலான்னு நினைச்சேன். நீங்க இந்த மாதிரி என்கிட்ட சந்தேகப்படுறீங்க. உங்களுக்கு சம்பளத்தை தர மாட்டேன், அந்த காசை எங்க கொட்டுறதுன்னு தெரியல. சரி, யாருக்காவது கொடுக்குறேன். எம்மாடி, எங்கம்மா ஜூஸ் குடிக்க போனேன்? உங்க ஒப்பே இருக்கான் பாரு, ஒன்றரை கண்ணே. எந்த கண்ணில் பார்த்து வந்தாலும் தெரியல ஒல்ல கண்ணே. என்கிட்ட வந்து தப்பா சொன்னா நான் நம்பல. நான் பார்த்தேம்மா, ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீ ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தியா, நீ அப்பாவை கவனிக்காம போயிட்ட. அந்த கோவத்துல தான் வந்து உங்க அம்மாட்ட சொன்னேன். ஓ அப்படி வாங்க வலிக்கு. ஜூஸ் எப்படி போய் குடிக்க போனோம்னு கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் போனோம், சரியா? ஒவ்வொருத்தருக்கும் பஸ் வர ஒவ்வொருத்தரா போயிட்டாங்க. கடைசியாக நானும் அந்த பையனை மட்டும் இருந்தோம். எனக்கும் பஸ் வந்துருச்சு, நானும் வந்துட்டேன். கடைசியாக அந்த பையன் எப்படி போனான்னு கூட எனக்கு தெரியாது. அப்பா கிட்ட கேளுங்க, நானும் அந்த பையனை மட்டும் கடைசி வரைக்கும் இருந்தமானே. யோ, இந்த நொல்ல கண்ணை வச்சுக்கிட்டு புள்ள அங்க இருந்துச்சு இங்க இருந்துச்சு நீயே பேர் வச்சு விடாத. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க. அப்படி போடு,
என்னையும் மாட்டி விட பாக்குறீங்க மம்மி நான் ரூமுக்கு போறேன் டயர்டா இருக்கு ஒரு கப் ஹார்லிக்ஸ் ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் செஞ்சு கொண்டு வந்துருங்க ஓகே பை அவன் பாரு என்னைய வேலைக்காரி மாதிரி வேலை வச்சுட்டு போறான். ஏடி பன்னீர் சட்டி மூஞ்சி அவன் உன்கிட்ட வேலை வச்சுட்டு போனா அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? புள்ளைய வளர்க்க தெரியாம வளர்த்து வச்சிருக்கான். நாளைக்கு போ மருமகன் கூப்பிடுவான், நீ போய் வேலை செஞ்சு கொடு. அவன் வயசுக்கு வந்து நாளைக்கு கட்டி கொடுக்க போறான். அவன் கட்டி கொடுக்குற வயசு ஆகியும் இன்னும் வந்து நீ சவர்த்தனை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிற. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? உன் மேல தான் தப்பு. ஆமா எதுக்கு எடுத்தாலும் நான் போகணும். இதுல வேற மருமையை கூப்பிட்டா நான் போகணுமா? இதெல்லாம் என்ன நியாயம்? இவர் சொன்ன மாதிரி அவளை கூப்பிட்டு இனிமேல் 4 மொத்தி கிச்சனில் விட்டு வேலை வாங்குறேன். இரு இந்த பறிச்சை முடியட்டும்.